புதிய போர்வெல் அமைக்கும்போது 5 இன்ச்சு தண்ணி வருது, 10 இன்ச்சு தண்ணி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த போர்வெல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போர்வெல் நாங்கள் திருக்கரங்குடிங்கிற இடத்துல அமைச்சிருக்கோம். அந்த டிவிஎஸ் கம்பெனிஸோட அவங்க பூர்வீக ஊர். இந்த இடங்களில் போர்வெல் அமைக்கிறனா ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள் மட்டும்தான் அமைக்க முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மணல் அதிக அளவில் வரும். ஏன்னா போர்வெல் அமைக்கிறது அவ்வளோ எளிதாலாம் அமைக்க முடியாது. நமக்கு ஒரு 10 அடிக்கு கீழே எடுத்துட்டிங்கனாவே ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி வரையுமே மணல் தான் இருக்கும். அந்த மணலை நம்ம கரெக்டான முறையில் அரெஸ்ட் பண்ணி அதுக்கான டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை லாக் பண்ணிவிட்டு அதில் 10 இன்ச்சு பைப்பை வச்சு நம்ம லாக் பண்ணணும். நாங்கள் அது மாதிரி தான் அந்த போர்வெலுக்கு ஒரு 60 அடிக்கு பக்கமாக நாங்கள் 10 இன்ச்சு பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு கிட்டத்தட்ட பாறை ஒரு கடினத்தன்மையான பாறை ஒரு 80 அடி வரையும் கீழே தான் நமக்கு இந்த ஏரியாவில் கிடைக்கும், 80-90 அடிகளில். அதே மாதிரி தண்ணியோடைய அளவுன்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120-130 அடிகள் போகும்போதே கண்டிப்பாக தண்ணி இந்த ஏரியாவில் கடுமையான ஃப்ளோ வந்துடும். நம்ம இங்கெல்லாம் தண்ணி பார்த்து தான் போர்வெல் அமைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மணலை நம்ம அரெஸ்ட் பண்ணி ஓட்ட தெரிஞ்சனாவே அந்த ஏரியாவில் எங்கேனாலும் போர்வெல் அமைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப கடுமையான ப்ரெஷரோடு இருக்கும். நம்ம அந்த போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு 160 அடி தான் அமைச்சோம். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பைப்பு 7 இன்ச்சு பைப்பு நம்ம ஒரு 80 அடி வரை வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேண்ட் ஃபில்டரிங் மெத்தடில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தெளிவான இதில் நம்ம செஞ்சு வைக்கலை அப்படின்னா அந்த போர்வெல் நம்ம ஓட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது மூட ஆரம்பிச்சிடும். இந்த போர்வெல் அமைக்கும் கடைசி வரையுமே நமக்கு தண்ணி ஃபுல்லாக கலங்கலாக தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா மணல் கலந்து வரதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த போர்வெலுக்கு நாங்கள் கரை கூட கட்ட முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஈல்டு ஹெவியாக இருந்ததுனால ஃபுல்லாக ஜேசிபி கொண்டு தான் 2 பக்கம் கரை கட்டி தான் நம்ம இந்த போர்வெலையே அமைச்சிட்ருக்கோம். இந்த போர்வெல் கிட்டத்தட்ட ஒரு 10 HP தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேலே போகும்போது நமக்கு பேக் ப்ரெஷர் வந்ததுனால நம்ம போர்வெல் அமைக்க முடியாது. இந்த போர்வெல்லில் நமக்கு ஒரு 120-130 அடி மட்டத்தில் வந்த தண்ணி. அதனால் ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு எந்த ட்ரபிளும் கொடுக்கல. ஏன்னா நம்மளோட கம்ப்ரஸரும் ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சக்ஸஸாக அந்த போர்வெலை செஞ்சு கொடுத்தோம். இது மாதிரி நிறைய போர்வெல் இந்த ஏரியாவில் நாங்கள் செஞ்சுருக்கோம், மணல் கலந்து வரக்கூடிய போர்வெல். ஏன்னா இதில் அனுபவங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல கை கொடுக்கும். ஏன்னா எல்லாத்தாலையும் இந்த போர்வெல் இந்த ஏரியாவில் ஓட்டிட முடியாது. இதை பொறுமையாக நிதானமாக நம்ம அதுக்கான டூல்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம அந்த போர்வெலையும் அமைக்க முடியும். அது மாதிரி தான் அந்த போர்வெலையும் நாங்கள் அமைச்சிருக்கோம். இந்த போர்வெலோடு நாங்கள் கிட்டத்தட்ட அந்த தினமே கிட்டத்தட்ட 2 போர்வெல் அமைச்சோம். 2 போர்வெலுமே இதே